ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை. சித்திரத்திற்கு ஆதாரம் வத்திரம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பகவான் ரமணர் சித்திரம் போன்ற இந்த உலகத்திற்கு ஆதாரமாயிருப்பது ஆத்மஸ்வரூபமாய் விளங்கும் எல்லாம் வல்ல இறைவன் என்பதை உள்ளது 40 பாடலில் உபதேசிக்கிறார். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே நாம உரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படையும் ஆர்வொளியும் அத்தனையும் தானாம் அவன் உலகே. பார்ப்பனு ஆகிய நாம் உலகத்தை காண்பதால் பலவாக பிரிந்து தோன்றும் ஒரு முதற்பொருளான சக்தியை, காரண வஸ்துவை ஒப்புக்கொள்வதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாம ரூபமான சித்திரங்களும் அவற்றை பார்ப்பவனாகிய ஜீவனும் அந்த சித்திரங்களுக்கு ஆதாரமான வஸ்திரம், அவற்றை பிரகாசிக்க செய்யும் சைதன்ய ஒளியும் ஆகிய நான்கும் உள்ளத்தில் ஆன்மாவாய் பிரகாசிக்கும் அந்த ஈசனே, வேறல்ல. உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஒருவருடைய ஆத்மாவாக பிரகாசிக்கும் அந்த ஈசனே என்பதை எடுத்துக்காட்ட பகவான் அசைபட காட்சியை கொண்டு விளக்குகிறார். அசைபட காட்சியில் காட்சிக்கு முன்பும் காட்சி முடிவுற்ற பிறகும் வெண்திரை காட்சிகளால் பாதிக்கப்படாமல், மாற்றம் எதுவும் அடையாமல் அது அப்படியே இருக்கிறது. அதுபோல ஈசன் ஒருவன் காணும் உலக காட்சிகளால் பாதிக்கப்படாமல் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆத்மாவாக பிரகாசிக்கிறான். இந்த உதாரணத்தில் படக்காட்சிகள் மாறும் முடிவுறும் மாறும் தன்மை கொண்ட எல்லாம் அசத்தியம், பொய். இந்த உலகம் ஒருவருடைய கற்பனைக்கேற்ற மாறுபடி கொண்டே இருக்கிறது. எனவே ஒருவர் காணும் காட்சிகள் அவருடைய கற்பனைக்கேற்ப அமைகின்றது. அது எவ்வாறாயினும் அது அவருடைய கற்பனையே பொய்யேயாகும். காட்சியில் மாறலாம், ஆனால் எல்லோருடைய ஆத்மாவிலும் பிரகாசிக்கும் ஈசன் ஒருவனே. அவன் தோன்றி மறையாத அழிவில்லாத பரமாத்ம சுரூபம். படக்காட்சியில் வரும் திரை என்றும் இருப்பது போல உலக்காட்சிகள் தோற்ற மறைவிற்கு ஆதாரமாயிருப்பவன் ஈசன் ஒருவனே. அவனே சத்திய வஸ்து. கதிரவன் சந்நிதி மாத்திரத்தில் உலக உயிர்களில் மாற்றங்கள் ஏற்படுவது போல ஒவ்வொருடைய ஆத்மாவின் உள்ளிருந்து பிரகாசிக்கும் கதிரவனுக்கு ஒப்பான ஈசன் சந்நிதி மாத்திரத்தில் அவனுடைய காட்சிகள் தோன்றி மறைகின்றன. பகவான் ரமண மகரிஷி ஏகாந்த விவேகம் என்ற பாயிரத்தில் தன்னுட்தனுவிருக்க தானற் சடவுளம் தன்னுள் இருப்பதாக தானுண்ணும் அன்னவன் சித்திரத்தினுள் உள்ளது அச்சித்திரத்துக்கு ஆதாரமான வத்திரமென்று எண்ணுவான் போல் ஆவான். சைதன்ய சுரூபமான ஆத்மாவில் தான் இருக்க சடமயமான உடலினுள் தான் இருப்பதாக எண்ணும் அவன் சித்திரத்திற்குள் அதற்கு ஆதாரமான வஸ்திரம் இருக்கிறது என்று எண்ணுகின்றவன் போல் ஆவான். சித்திரத்தினுள் அதற்கு ஆதாரமான வஸ்திரம் உள்ளது என்று எண்ணுபவன் அஞ்ஞானி என்று கூறுகிறார் பகவான். பொன்னுக்கு வேறாக பூடனம் உள்ளதோ? தன்னை விடுத்து தனுவேது தன்னை தனுவென்பான் அஞ்ஞானி. தானாக கொள்வான் தன்னை அறிந்த ஞானி தரிப்பாய். பொன்னுக்கு அந்நியமாக ஆபரணங்கள் உள்ளதோ? தன் ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து உடல் ஏது? தன்னை உடலாக பாவிப்பவன் அஞ்ஞானியாவான். தன்னை அறிந்த ஞானி உடல் உள்ளே எல்லையற ஒளிரும் சைதன்ய சுரூபமாய் ஆத்மாவாக தன்னை காண்பான். விட்டிடிற் கட்டமாம் வெட்டிடாதுணை உயிர் விட்டிட அருள்புரி அருணாச்சலா. அட்சரமணமாலை பாடல் வரிகள். அருணாச்சலா, இந்த உலகில் நீயே என் ஆதாரம். நீ கைவிட்டு விட்டால் எனக்கு கஷ்டமாகிவிடும். உன் திருவடிகளை பற்றி கொண்டு உன் திருநாமத்தை ஜபித்த வண்ணம் என் உயிர் பிரிய அருள் புரிவாய் அருணாச்சலா. ஒரு சின்ன கதைப்பு. தாவோயிசத்தை, அதோடு இயற்கையோடு இயந்த வாழ்வை பின்பற்றும் ஒரு குரு புத்த விகாரம் ஒன்றிற்கு சென்றார். அங்குள்ள புத்தர் சிலைக்கு தன் முதுகை காட்டியபடி அமர்ந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அங்குள்ள புத்தமத குரு, தாவோவான நீங்கள் புத்தருக்கு முதுகை காட்டி அமர்வது நியாயமா என்று கேட்டார். அதற்கு தாவோக்காரர், மெய்நிகர் புத்தர் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளார். நான் எங்கே எப்படி உட்காருவது என்று சொல்லுங்கள் என்று பதிலளித்தார். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.